வணக்கம். வாங்க இந்த வருஷ பொங்கல் பரிசுல என்ன ஸ்பெஷல்னு விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த தடவை ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு டபுள் கிஃப்ட் பேக்கேஜ் அறிவிச்சிருக்காங்க. சரி, அந்த 2 பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்குன்னு முதல்ல பாத்திரலாம். முதல் தொகுப்பு எல்லாருக்குமே உண்டு. இதுல கரும்பு, அரிசி, சர்க்கரையோட வேட்டி செயலியும் இருக்கு. நகர பகுதியில மட்டும் 25 ரூபாய்க்கு பொங்கல் பொருட்கள் அடங்கிய இன்னொரு மானிய விலை தொகுப்பும் தராங்க. சரி, பரிசு பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த பணப்பரிசுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கதையே இருக்கு. பாருங்க, 2500 ரூபாயில ஆரம்பிச்சு பணமே இல்லாம போய் இப்ப மறுபடியும் ஒரு பெரிய தொகைக்கு வந்திருக்கு. அப்போ எதிர்க்கட்சியா இருந்தப்போ ஆளுங்கட்சி 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் வருஷத்துல இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிதி சிக்கல் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தா மொத்த செலவு கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய தொடும். பரிசுப் பொருளுக்கு 248 கோடி தான், ஆனா பணமா கொடுக்க 11,000 கோடி. எவ்ளோ வித்தியாசம் பாருங்க. அதனால உண்மையில 5000 ரூபாய் கொடுப்பாங்களா இல்ல 3000 மாதிரி குறைக்கப்படுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது பத்தின இறுதி முடிவை இன்னும் 1-2 நாள்ல தெரிஞ்சிடும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இந்த பொங்கல் பரிசுகளை எப்படி வாங்குறது? அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டுக்கே டோக்கன் வரும். அதுல சொன்ன தேதியில சொன்ன கடையில போய் வாங்கிக்கலாம். டோக்கன் ஜான்வரி 3ஆம் தேதியில இருந்தும் பரிசு பொருள் 14ஆம் தேதி வரையும் கொடுப்பாங்க. மறக்காதீங்க. இது மட்டுமல்ல, மகளிர் உரிமை தொகை பத்தியும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. உங்க அப்பீல் ஓகேனா பணம் வரும், இல்லனா ஜனவரி 17ஆம் தேதி அடுத்த அப்டேட் வரும். சரி, இப்போ புதுசா இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இப்போதைக்கு புதுசா அப்ளை பண்ண முடியாது, ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். இது மாதிரி பெரிய நலத்திட்டங்கள் மக்களின் எதிர்பார்ப்புக்கும் அரசாங்கத்தோட நிதி நிலைமைக்கும் நடுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது.